ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்டியான சுண்டல், அதோட பாயசமும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இந்த ஈஸியான ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சுண்டல் பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் 250 கிராம் கொண்டக்கடலையும் பட்டாணியும் சேர்த்து எடுத்திருக்கேன். அதை நைட்டே ஊற வச்சுருக்கேன். நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அதிலிருந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இப்போது இது நல்லா ஊறி வந்திருக்கு. இது தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் ஊற வைக்கும் போதே 2-3 முறை கழுவிட்டேன். திரும்பவும் இந்த நல்லா கழுவி தான் அலசி வச்சுருக்கேன். இதில் தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 5லேருந்து 6 விசில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போது விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இதிலிருந்து ஒன்று எடுத்து இப்படி நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த சுண்டலை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 காஞ்ச மிளகாவை லைட்டாக பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுறலாம். இப்போது இது கூட 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது போல் தேங்காவை வதக்கிட்டு செய்யும்போது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்ம வடிகட்டி வச்சுருந்த கடலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்மளோட சூப்பரான சுண்டல் தயாராகிடுச்சு. இது நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது பாயாசம் செய்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இது கூட 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். இது போல் ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கும்போது சீக்கிரமே வெந்துடும். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போது இது வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்று எடுத்துகிட்டு லைட்டாக நசுக்கி பாருங்கள். இப்போது நல்லா வெந்திருக்கு. இது கூட சேமியா சேர்க்கணும். நான் 100 கிராம் பாயச சேமியா எடுத்திருக்கேன். இது கூடவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை மிதமான சூட்லேயே வச்சு இதை செய்துக்கலாம். நம்ம சேமியா சேர்க்கும்போது ஜவ்வரிசி வேக விட்டு தான் சேர்க்கணும். இல்லை முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா ஜவ்வரிசி வேகிறதுக்காட்டியும் சேமியா கரைஞ்சிரும். இப்போது சேமியா நல்லா வெந்து வந்திருக்கு. இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் மட்டும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போது இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட பால் சேர்த்துக்கோங்க. 200 ml கெட்டியான பால் காய்ச்சினது, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதில் முந்திரி திராட்சையை வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன்.
ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டதும் இந்த பாயசத்து கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது நம்மளோட சூப்பரான பாயசம் தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்து முடிச்சாச்சு. இந்த சுண்டல் இந்த பாயாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சாமிக்கு நைவேத்தியமாக செய்திருந்தேன். இது போல் செய்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.